எங்கள் அம்மா கேட்பாங்க, உனக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் நான், ஏதாவது ஒன்றாவது ஒழுங்காக முழுசாக கற்றுக்கிட்டியா அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், நீ நிறைய சொல்லி கொடுத்தனால தான் என் மூளை குழம்பிருச்சு. சாணி காகிதம் எவ்வளோ தூரம் போய் சேரும்னு நான் நினச்சேன். அந்த டைமில் நான் பிறக்க கூட இல்லை. ஸோ அவங்க எதிர்பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனால் சிம்பது என்ன மாதிரி கேர்லி ஹேர் இருக்குது அவங்களுக்கு. நீ ஒரு கண்ணால் பார்த்தா செம கூலாகுது வெயிலு, நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு. GT Holidays presents Vigadan Press Meet with Kirti Suresh. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by Astra Hearing Care. We help ears to hear. Powered by Veranda IAS, where your dreams become reality. SVS Foods, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். அசோசியேட் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா, த மதர் ஆஃப் குட் டேஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல், சென்னை. ஹாய் மேம். ஹாய் மேம், சாவித்ரி மேமோட பயோபிக்ல வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இப்போ கீர்த்தியோட வாழ்க்கையை வந்து ஒரு பயோபிக்காக நடிச்சா யாரை நீங்கள் வந்து காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. ஃபியூச்சரில் வருதுன்னு வைங்க. ஃப்யூச்சரில் இப்போது சாவித்ரி மா, ஐ திங்க் ஷி வாஸ் பார்ன் இன் 1930s. அவங்களுக்கு வந்து என்னோட வயசு இருக்கும்போது ஐ திங்க் ஒரு 31 அந்த ஏஜ் இருக்கும்போது ஒரு 1960s அந்த டைமில் நான் பிறக்க கூட இல்லை. ஸோ அவங்க எதிர்பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேபி இன்னும் யாரும் பிறக்கல, இன்னும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் இப்போ ரொம்ப நிறைய பேர் ப்ராமிசிங்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, முக சாயல்லையும் சரி, இவங்க பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி ஏதாவது தோணுதா உங்களுக்கு? பேன் இண்டியாவை யோசிங்க. பேன் இண்டியா. ஆமாம், உங்கள் பயோபிக்னா ஒரு லாங்குவேஜில் சுருக்க முடியாதுல்ல. சரி, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேன். சிரிக்கிறாங்க. ஓ சரி, ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்களேன். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தா அனாபென். நான் அவங்கள தான் நினச்சேன். அவங்க நினச்சிங்களா? பாருங்க. சரி, அனாபென். அனாபென் ஏன்னா டக்குன்னு நான் யோசிப்பது என்ன மாதிரி கேர்லி ஹேர் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, நான் அதுதான் யோசிச்சேன் நான். அனாபென் நிறைய பேர் இருக்காங்களே, கிருத்தி ஷெட்டி, ஸ்ரீலீலா, நிறைய பேர் இருக்காங்க. கிருத்தி ஷெட்டி, ஸ்ரீலீலா போட்டு. ஆனா இது என்னன்னா, இது நானே சொன்னேன்னா நான் வந்து என்னோட பயோபிக்காக அது ஏதோ பயங்கர சரி. இது இவங்க எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் தான். இவங்க யார் பண்ணாலும் நல்லா இருக்கும். நீங்க தான் டிசைட் பண்ணணும் என்ன மாதிரி இதுல பாக்குற யார் இருக்கா. நாங்க படம் பார்த்து டிசைட் பண்றோம் எவ்வளவு சூப்பரா பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ உங்களை மாதிரி பண்ண இப்போ சாவித்ரி அம்மா பயோபிக்ல நீங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி அது நடக்கும்போது நடக்கட்டும். நடக்கும். ஹாய் மேம். ஹலோ. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னா என்னென்ன மேம்? தமிழ்நாடே தான். தமிழ்நாடு என்ன பிடிக்காததுன்னு எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு பிடிச்சது எனக்கு நம்ம கலாச்சாரம், மரியாதை. நம்ம ஊரில் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி, கொடுக்கறதாகட்டும் வாங்குறதாகட்டும் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. மற்றபடி நம்ம பீச்சு, மரீனா, அப்புறம் நம்ம ஒரு தோசை. முந்தி பீச் சைடில் போகும்போது ஒரு மோர் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரியும்ல. ஸோ மோர் தாத்தா ரொம்ப பிடிக்கும். அந்த மோர் நிறைய தடவை அதுக்குன்னே போவேன். அப்புறம் நம்ம நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் ரோட் பக்கத்தில் ஒரு இடத்துல ரங்கோலின்னு ஒரு ஷாப் இது இருக்குது, ஒரு கடை இருக்குது. முந்தி சின்ன ஒரு பொட்டி கடையாக வச்சுருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அங்கே பானிபூரி ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து காலேஜ் டைம்லேருந்து நாங்கள் ஏதாவது ட்ரீட்டு, பர்த்டே ட்ரீட்னா அங்கே தான், அதுதான் எங்கள் ட்ரீட் வேணும். ஸோ அங்கே போவேன். அப்புறம் ஒரு டைமில் ஸ்கை வாக், அது ரொம்ப ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நம்ம சத்யம் தியேட்டர், நம்ம சத்யம் பாப்கார்ன், அந்த பாப்கார்ன் என்ன எல்லாமே அங்கே சுற்றி சாப்பாடுலேயும் வருது. சென்னைக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் சென்னைக்குள்ளே இருக்கேன். மதுரை ரொம்ப பிடிக்கும். மதுரை. அப்புறம் நம்ம திருவிழாக்கள். அப்புறம் நம்ம இந்த எக்ஸிபிஷன் இருக்கும்ல, நம்ம சில சமயம் அந்த கிரவுண்ட்லலாம் எக்ஸிபிஷன்ஸ் போடுவாங்கல்ல, அங்கே அது போகிறது ரொம்ப பிடிக்கும். அந்த பெருசாக இந்த அப்பளம்லாம் போட்டு பொடியெல்லாம் போட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த இது ரொம்ப பிடிக்கும். அண்டு காரைக்குடி ரொம்ப பிடிக்கும். காரைக்குடியில் போனால் காரைக்குடி ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். தாய்நாடு, தமிழ்நாடு. ஹலோ.
விஜய் சாரோட ரீசன்ட் பர்த்டேக்கு வந்து இந்த வயலின் வாசிச்சு விஷ் பண்ணியிருந்தீங்க, இந்த ஒரு ரீல் மாதிரி போட்டிருந்தீங்க. இசைக்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ட் பற்றி சொல்ல முடியுமா? உங்களால் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முடியும், எதுல எல்லாம் நீங்கள் ட்ரெயின் ஆயிருக்கீங்க, அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதுக்கு சேர்த்து விட்டாங்க. அதாவது கர்நாடிக் மியூசிக், லைட் மியூசிக், அப்புறமா ஹிந்துஸ்தானி மியூசிக், அதுக்கப்புறமா வந்து வயலின், அப்புறமா வந்து கீபோர்ட், ஓகேவா. அப்புறம் ஸ்விம்மிங் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த அபாக்கஸ்ன்னு இருக்கும்ல அது. அப்புறமா டான்ஸில் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ், கண்டெம்பரரி டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு 6th 7th அந்த டைம்லலாம் படிக்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வாரத்தில் இதுக்கு தான் டைம் இருக்கும். படிக்கிறத விட ஜாஸ்தி இதுவாக தான் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். அப்போ நான் அம்மாட்ட கேட்பேன் இந்த மாதிரி. எங்கள் அம்மா என்கிட்ட கேட்பாங்க, அக்கா வந்து நல்ல ப்ராப்பர் டான்ஸர், பரதநாட்டியம்லாம் பண்ணி அரங்கேற்றம்லாம் பண்ணாங்க. இது நான் இவ்வளோ கற்றுக்கிட்டு கூட ஒன்றில் கூட முழுசாக முடிக்கல. நான் எல்லாமே அரைக்குறை தான். சரி, எங்கள் அம்மா கேட்பாங்க, உனக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், நான் ஏதாவது ஒன்றாவது ஒழுங்காக முழுசாக கற்றுக்கிட்டியா அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், நீ நிறைய சொல்லி கொடுத்தனால தான் என் மூளை குழம்பிருச்சு, ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன்னா பரவாயில்ல அப்படிம்பேன். ஸோ அதனால் பட் ஆக்சுவலாக சினிமாவுக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்னு தோணுது, டு நோ அ லிட்டில் பிட் ஆஃப் எவ்ரி திங். இப்போ நான் வந்து வயலின் கொஞ்சம் வயலின் நல்லா வாசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆப்வியஸ்லி அந்த டச்சு ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இருக்கும். கீபோர்ட் வந்து இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன கொஞ்சம் பாடுவேன், கொஞ்சம் டான்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சமாக இருக்கிற அந்த ஒரு சென்ஸ் இருக்குது. ஸோ விச் ஹெல்ப்ஸ் அ லாட் இன் மூவிஸ். நம்மளுக்கு அந்த ஒரு சென்ஸ் இருக்கும்போது படத்தில் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போது வயலின் கற்றுக்கிட்டதுனால, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சதுனால, இப்போ மரைக்கார்ங்கிற அந்த படம் பிரியன் சாரோட படம் பண்ணோம், அதில் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வீணை வாசிக்கிறதே தெரியாது. ஆனால் அந்த சின்ன ஒரு சென்ஸ் இருக்கிறதுனால அந்த நோட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு, அது கூட அந்த ப்ரீவியஸ் டே வந்து நானும் எங்கள் அக்காவும் உட்காந்து அந்த பாட்டில் என்ன நோட்ஸ் இருக்குமோ அந்த நோட்ஸ் அப்படியே எங்கே வரும் அப்படின்னு பார்த்து எங்கள் 2 பேருமே தெரியாது ப்ளே பண்ணுறதுக்கு. பட் அந்த சென்ஸ் இருக்கிறதுனால அது இங்கே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆக்ஷனாக நம்ம அது பண்ணாலும் அது கரெக்டாக பண்ணாதான் அது பிலீவபிளாக இருக்கும். ஸோ அந்த சாங் வந்ததுக்கப்புறம் கூட 1-2 பேர் சொன்னாங்க, நிஜமாவே நீங்கள் அதை வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நோட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு சின்ன விஷயம், பட் இருந்தாலும் அந்த வாசிக்க தெரிஞ்சதுனால அந்த ஒரு சென்ஸ் இருக்கு. ஸோ யா மேம், பெரும்பாலும் ஆன்ஸ்க்ரீன் பேர்ஸ் வந்து பாடுறது வந்து ரொம்ப ரேரான விஷயம். நீங்களும் விக்ரம் சாரும் சாமி ஸ்கொயரில் வந்து சேர்ந்து பாடி டான்ஸ் ஆடி இருப்பீங்க. ஸோ அந்த அனுபவத்தை பற்றியும் அந்த பாட்டையும் கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா மேம்? அந்த அனுபவம் நானும் விக்ரம் சாரும் ஆமாம் அந்த பாட்டு பாடணும். ஐ திங்க் டிஎஸ்பி தான் நீ வந்து கண்டிப்பாக பாடணும். ஏதோ நான் பாடுற ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போய் பாடியிருந்தேன். இப்போ அந்த பாடுற வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி ரிதம் கரெக்டாக இருக்குது நீங்கள் பாடுறது, ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் பாடினா அப்படின்ட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். சரி ஓகே ஐல் ட்ரை அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான் அந்த பாட்டு. அண்ட் அது விக்ரம் சாரும் நானும் இது வாஸ் அ ஃபன் சாங். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த சாங் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம பாட்டை கேட்டு நம்ம டான்ஸ் ஆடும்போது அது வேற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணதில்லை. இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் என்ன பாட்டு பாடணுமா? பெண்ணே உன்னை பார்த்தா என் நெஞ்சில் புது டியூனு, உன் மூச்சு காத்து பட்டால் அது ஸ்விட்சு இல்ல ஃபேனு. அந்த பீட் இருந்தா தான் நல்லா இருக்கும். வாங்க இன்னும் 2 பாடுங்க, 2 வரி. பெண்ணே உன்னை பார்த்தா என் நெஞ்சில் புது டியூனு, உன் மூச்சு காத்து பட்டா அது ஸ்விட்சு இல்ல ஃபேனு. நீ ஒரு கண்ணால் பார்த்தா செம கூலாகுது வெயிலு, நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு. சூப்பர். தேங்க்யூ. மேம், நீங்க நடிச்ச படங்கள்ல இந்த படத்தையும் இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் இது எந்த கேரக்டர்? ஐ திங்க் சானிகா இது. பிகாஸ் ஐ திங்க் அது
எனக்கு அது பர்சனலி ரொம்ப பிடிச்ச படம். பிகாஸ் என்னால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண முடியுமான்னு ஐ மீன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 கேம் சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் அதுக்கப்புறம் சில படங்கள் ஆஃபர் பண்ணும்போது இதை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இருக்காங்க. ஸோ அது ஒரு கிரிட்டிக்கலி ஒரு அக்ளைம்டாக இருந்தது. பட் பிகாஸ் அதில் கொஞ்சம் வயலன்ஸுங்கிற அந்த ஒரு இது இருந்ததுனால லைக் எவ்வளோ தூரம் போய் சேரும்னு நான் நினச்சேனோ அந்த அளவுக்கு போய் சேரல. பட் ஒரு கிரிட்டிக்கலி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் மேபி சானிகா இது. ஸோ இவ்வளோ வருஷம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அக்ராஸ் த லாங்குவேஜ் ஒர்க் பண்ணியாச்சு, நேஷனல் அவார்டு கிடச்சிருச்சு. ஸோ பிஃபோர் 30 அந்த ஏஜுக்குள்ளேயே நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட அடுத்த கட்டம்ன்றது சினிமாவில் எதை நோக்கி இருக்க போகுதுன்றதோட இந்த கான்வர்சேஷன் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே லைக் இது வரைக்கும் பிளான் பண்ணதில்லை. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே அதுவாக அமைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளோவில் அப்படியே தண்ணி மாதிரி மிதந்துட்டுருக்கேன் நான். இனிமேல் ஐ திங்க் ஐ ஸ்லோலி ஸ்டார்ட் பிக்கிங் அப் ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணால் கொஞ்சம் இன்னும் என்னென்னலாம் பண்ணாத விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்ன ஜானர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய சில கமர்ஷியல் படங்கள் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற படங்கள் பண்ணணும், அவார்ட் பேஸ்டான படங்கள் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அது அப்படியே பிளேஸ் ஆகணும். அது அவர் பார்த்துப்பார். சூப்பர். ஸோ அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் சில முக்கியமான டேரக்டர்ஸ் கூட நீங்கள் இன்னும் அசோசியேட் பண்ணல அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அவங்களோடலாம் நீங்கள் அசோசியேட் பண்ணணும். நீங்கள் நினச்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும். ரகு தாத்தா வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு லைனப் வச்சிருக்கீங்க. பேபி ஜான் இருக்குது, ரிவால்வர் ரீட்டா இருக்குது, கன்னிவெடி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச அஃபிஷியலி அனௌன்ஸ்டு ப்ராஜெக்ட் இதெல்லாம். அது போக டாக்கில் இருக்க விஷயங்கள் நிறையா இருக்கும். எல்லாமே நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோயினுக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் நம்ம சைடில் இருந்து அப்படின்றது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. உங்களுடைய வெளிப்படையான பதில்கள் ஸோ ரொம்ப உண்மையாக இருந்தது, ஆர்கானிக்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுதர்ஷன், தேங்க்யூ ஆனந்தவிகலன், தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு இவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.